வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு கண்ணாடி கோபுரங்களின் நிழல்கள். பாகம் 2. உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. லிப்ட் இருக்கும் அறையில் மீரா லிப்டிற்குள் இருந்த ஒரு ஃபைலை குனிந்து கையில் எடுத்து திறந்து படிக்கும்போது அந்த ஃபைலில் உள்ள பெயரை கண்டு அதிர்ந்தாள். கான்ஃபிடென்ஷியல் பிட்ரேயல் பிளான். அவள் கண்கள் அதிர்ச்சியோடு அந்த பக்கங்களை புரட்டின. இதெல்லாம் என விழித்து கொண்டு இருந்தாள். அந்த நேரம் அவள் பின்புறம் இருந்து ஒரு ஆண் குரல், அந்த ஃபைலை நீ பார்த்திருக்க கூடாது. உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா மீரா? அவள் சற்றே திட்டுக்கிட்டு பயத்துடன் திரும்பி பார்த்தாள். அங்கு நின்றவர் ராகவ், அந்த கம்பெனியின் CFO. அவர்தான் மர்ஜரை தூக்கி செல்ல முயன்ற முக்கிய மனிதர். அவர் கண்களில் கோபம், குரலில் மிரட்டல். இந்த கோப்பை யாரும் பார்த்திருக்க கூடாது. நீ பார்த்துட்ட, அதனால நீ இருக்கவே கூடாது. அந்த நொடி அந்த லிப்ட் இருக்கும் அறையின் கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்தார் ஆரியன். அவரின் பார்வை ராகவை அப்படியே உறைந்து போய் நிற்க செய்தது. இருந்த இடத்திலேயே ஆணி அடித்தது போல் நிற்க செய்தது. எனஃப் ராகவ், உன் நாடகம் இங்கு முடிஞ்சிடுச்சு. உன்னோட ட்ரூ கலர்ஸ் வெளியே வந்துருச்சு. ராகவ் அதிர்ந்து நின்றாலும் அசராமல் சிரித்தான். ஆரியன், உனக்கு நான் தான் இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுதானே நீ அமைதியா இருந்த? எப்படி அமைதியா இருந்தியோ அதே மாதிரி இன்னைக்கும் அமைதியா இரு. உன்னை வச்சுதான் நான் பிளே பண்ணிட்டே இருக்கேன். மீரா அதிர்ச்சியுடன் ஆரியனையும் ராகவையும் மாறி மாறி நோக்கினாள். இது உண்மையா? நீங்க? ஆரியன் சில வினாடிகள் அமைதியாய் நின்றிருந்தான். பின்னர் ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்து விட்டு கொண்டு, ஆமா மீரா, ஆரம்பத்துல நான் இந்த மர்ஜரை எந்த வழியிலையும் ஏதாச்சும் பண்ணி வெற்றி அடைய செய்ய வேண்டும் என நினைத்தேன். அதுக்காக ராகவ் பண்ற எல்லா தப்பையும் மூடி மறைச்சேன். ஆனா நீ வந்தப்புறம்தான் நான் உணர்ந்தேன், வெற்றியை விட நேர்மைதான் முக்கியம்னு. அதை தேர்ந்தெடுப்பதுதான் பெரிய சக்தி. அந்த சமயத்தில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் உள்ளே வந்தார்கள். ஆரியன் கையை உயர்த்தி, ராகவ பிடிங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் முன்ன அவன் செஞ்ச எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு நானே நாளைக்கு காட்டுறேன் என்றான். ராகவன் முகத்தில் அதிர்ச்சி. அவன் கையை முறுக்கி கொண்டு மீரா பக்கம் பார்த்து, நீதான் எதுக்கு காரணம்? நீ இல்லாம இருந்திருந்தா நான் என்று கோபத்தில் அவளை நெருங்கி கொண்டு கத்தினான். ஆனால் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவனை கையை பிடித்து இழுத்து சென்றார்கள். அந்த லிப்ட் இருக்கும் அறைக்குள் அமைதியாக இருந்தது. மீரா மெதுவாக, நீங்க உங்க பதவிய துஷ்பிரயோகம் பண்ணி அவன் செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டீங்க இல்ல? இந்த கம்பெனிய நீங்க மர்ஜரை வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை ரிஸ்க்ல போட்டிருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்ல தெரியாம பண்ணீங்களா என்று அவன் கண்களை பார்த்து கேட்டாள். ஆரியன் அவளை நோக்கி நடந்து வந்து அவள் அருகே எதிரில் நின்றான். அவனின் கண்களில் அந்த குளிர்ந்த பார்வை இல்லை. அதற்கு பதிலாக ஒரு ஈரமான உண்மை இருந்தது. நான் ஏன் இப்படி பண்ணேன்னா, நான் நீங்க சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்பிட்டேன். உங்களையும் நம்ப தொடங்கிட்டேன். உண்மைதான் முக்கியம், செய்யற தொழில்ல நேர்மைதான் முக்கியம்னு நான் உணர்ந்துட்டேன். சில நொடிகள் இருவரும் ஒருவரை பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். வானலாவிய கண்ணாடி சுவர்களில் நகரின் விளக்குகள் பிரதிபலித்தன. அந்த வெளிச்சத்தில் அவர்களின் பார்வை நிழலை விட ஆழமான பிணைப்பை உருவாக்கியது. மீரா சிரித்தாள். சரி ஆரியன், அப்படின்னா இப்போ முதல்ல இந்த கண்ணாடி கோபுரங்களில் நிழல்கள் இல்லை, உண்மை மட்டும்தான் இருக்கு, வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு.
அப்படித்தானே? ஆரியன் அவளது கையை மெதுவாக பிடித்தான். நேர்மை மட்டும் இல்ல, நாமளும் இருக்கோம், நம்ம காதலும் இருக்கு. அன்று இரவு ரேனக்ஸ் காங்க்ளமரேட்டின் கோபுரங்கள் வழக்கம் போல் பிரகாசித்தன நகரின் வெளிச்சங்களில். ஆனால் அந்த பிரகாசத்துக்குள் இனி பயமோ துரோகமோ இல்லை, நிழலாடும் தவறுகளும் இல்லை, நேர்மையும் ஒரு புதிய காதலும் மட்டுமே இருந்தன. கண்ணாடி கோபுரங்களின் நிழல்கள் முடிவடைந்தது. நன்றி.